ஒரு விரல் இந்த அம்மாவுக்கு தப்பிச்சு போக முடியாது சரிம்மா. நீங்களாவது பிடிச்சி நைவ் ஓடிடும். இந்த அம்மா பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ ஒரே பிடிதான். நான் இப்ப விரலத்தான பிடிக்க போறேன். அடக்கமா உட்காரு நிக்கிறவங்க நாங்க பாருங்க. இங்கே மூட சொல்றாங்க. அவ்வளவுதான். நீ காலை எப்படி கூட்டு போற நான் பாக்குறேன். ஐயத்தா நீ பாக்கதானே போற ஓட்டிதான் இல்லாத நான் சுத்திங்க ரொம்ப ஒண்ணு வச்சுக்கின்னு ஆயுதுங்க அவங்க வேற. ஓடி அப்பாடா அந்த ஆள் என்ன சொல்றான் நீ என்ன பண்ணீங்கிற அரண்மனையில ஒவ்வொருத்தரா குறைக்கணும்னு அமிச்சான். இங்க பார்த்தா ஒவ்வொன்னா கூட்டிக்கினே வருது. என்ன பண்ணீங்கிற நீ தூங்க என்ன காட்டிங்க அழகுற சொன்னா. ஐயோ காட்டி என்ன எனக்கு பிடிக்கலையா பிடிச்சா மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா பாத்துக்கலாம் இந்தி துணி குறைக்க வேற என்ன கிடக்கு பாத்து எரிச்சிட்டு போக வேண்டியதான். அப்படியே பொண்டாட்டி பேச மாதிரியே பேசுவேன். நல்லா பேசின்னு அப்புறம் காலை வாரி விட்டுருவேன். அவ கூட அப்படித்தான் என் பொண்டாட்டி கூட என்கிட்ட நல்லா பேசின்னு திடீர்னு கால் வாரி விட்டுருவான். அது என் பொண்டாட்டி இல்ல நிறைய சம்சாரம் அப்படித்தான் பண்றாங்க. அப்படி என்னதான் நடந்தது? ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தோம். நானும் என் பொண்டாட்டியும் என்னை பார்த்து கேட்டான். மாமா மாமா சொர்க்குன்னா என்ன நரகன்னா என்ன நம்ம சொர்க்கத்துக்கு போமா நரகத்துக்கு போமான்னு கேட்டான். அடிப்பாவி என்னாடி என்ன பார்த்து இப்படி கேட்டேன். உங்க மாமா நான் செத்தா தான் சொர்க்கத்துக்கு போவேன், நீ செத்தினா நரகத்துக்கு தான் போவேன். போ மாமா நேத்து போடலான்னு சொல்றேன். சரி பரவாயில்ல சொர்க்கம் நான் நரகனான்னு கேட்டாங்க. அடி பாவி உன் மாமா நான் செத்துட்டு சொர்க்கத்துக்கு போன்னு வச்சுக்கா ரொம்ப ஊரிச்சு மேனுங்க திலோத்தமை எல்லாம் அழகான பொண்ணுலாம் என்ன வந்து அப்படியே சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போவோம். அதான் சொர்க்கம். நீ செத்தின்னு வச்சுக்கா நரகத்துல இருந்து ஒரு கருங்கோரங்கு வெளியே வந்து உன்னை கூட்டு போவோம். அதான் நரகம்னு. போமா நீ சொல்றது இருக்கோ நீ இதோக்குது. நீ உயிரோடு இருந்தாலும் உனக்கு அழகான பொண்ணு, நீ செத்தாலும் உனக்கு அழகான பொண்ணுங்க. ஆனா எனக்கு தான் செத்தாலும் கருங்கோரங்கு, உயிரோடு இருந்தாலும் கருங்கோரங்கு தான். கருங்கோரங்கு தான். அதுக்குதான் பொண்டாட்டிக்கெல்லாம் உசாரா பண்ணும். டபுள்னு காலை விடுவோம். அந்த மாதிரி நான் என்ன உன காலை பரவாயில்ல விடு. அந்த ஆள் என்ன சொல்லி அமிச்சா ஒவ்வொருத்தரா குறைக்கணும். இந்த அரண்மனை நடந்துகிட்டு என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துச்சுல்ல அந்த பொண்ணு நோய் பூச்சி போச்சு. முதல்ல போனோன்னு மந்திரவாசம் சாப்பிட்டு கொடுத்துக்குறான். அதுக்கப்புறம் இது யாருன்னா சொன்னீங்கன்னா அவங்க சேர்த்து விடுவாங்க. அந்த பொண்ணு போவான் அடிச்சு காட்டாங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சு நாட்டு விட்டு தெரிஞ்சாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு. இதை போய் அவங்ககிட்ட சொன்னேன். அவன் நான் உனக்கு ஒரு வேலை விட்டுக்கிறான். என்ன வேலை? இப்ப இளவரசர் பொண்டாட்டில தனிக்கிறார், சோகத்தில் இருக்கிறார். இதான் நல்ல சந்தர்ப்பம். அதனால உங்ககிட்ட சொல்லி அவர் எப்படின்னா உன் கைவசம் மயக்கு ஒண்ணு வச்சு சொல்லிக்கிறார். என்னாடி என் வலையில சிக்க வச்சுக்கலாம். விரால் மீனாதா வலையில சிக்க வைக்கிறதுக்கா மயக்கி வச்சு சொன்னார். நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்கணுமா? மயக்கு தந்தா இப்படின்றது அது ஏன் மயக்குது? என்ன மை உள்ள டபாலுக்கு தருவா தேவடியா மையனாதாங்குது உள்ள இவங்க பிடிக்காத மீனாப்பா. ஒரு விரல் இந்த அம்மாவுக்கு தப்பிச்சு போக முடியாது சரிம்மா. நீங்களாவது பிடிச்சி நைவ் ஓடிடும். இந்த அம்மா பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ ஒரே பிடிதான். நான் இப்ப விரலத்தான பிடிக்க போறேன். அடக்கமா உட்காரு நிக்கிறவங்க நாங்க பாருங்க. இங்கே மூட சொல்றாங்க. அவ்வளவுதான். நீ காலை எப்படி கூட்டு போற நான் பாக்குறேன். ஐயத்தா நீ பாக்கதானே போற உழுவ மீன் வாய் தந்து நிக்கும். அந்த மயில் வேற என்ன மை? மையினா நான் வச்சுக்கிற மைய அஞ்சரை மை. அஞ்சரை மைனா என்ன போட்டு செய்றீங்க? அது தலைச்சு முள்ள மண்டை ஓட்டுல செய்யறது. தலைச்சு முள்ள மண்டை ஓட்டுல. நல்ல வேலைடா எப்பா நல்ல வேலை. நான் மூணாவது புள்ளியா பிறந்துட்டேன். இல்லன்னா என் மண்டை ஓட்ட தேடின்னு வந்து அப்படியே நீ முத புள்ளியா பிறந்துட்டா கூட சேர்த்து பிறகு நான் தெரியும். ஓ ஆவியா வந்து பாத்துருப்பேன். சுடுகாட்டு போய்க்கிறியா 12:30 மணி சுடுகாட்டுக்கு போய் பாரு. பள்ளத்துக்கெல்லாம் ஏந்து உக்காந்து சீட்டாட்ட ஆடிங்க இருப்பாங்க, சிகரெட் குடிங்க இருப்பாங்க, கபடி ஆடிங்க இருப்பாங்க, சரக்கு ஆடி இருப்பாங்க. எல்லாம் பயமா விளையாட்டு நடக்கும். ஆமா நம்ம பண்ண நம்மள விளையாட்டு சேர்த்துவாங்க. கரெக்டா 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் போய் பள்ளத்தில் போத்துக்குவாங்க. நம்ம ஒரு பள்ளத்தை தோண்டி வைப்பாங்க வாங்க வாங்க. ஐயோ அதுதான் போகக்கூடாது. அப்படி இல்ல அப்படி அதை தலைச்சு முள்ள மண்டை ஓட்டுல செய்வாங்க. அந்த மைய அதுல நான் எந்த கொஞ்சம் கொடுக்குறேன். உண்டா கொஞ்சம் எதுக்கா நீ யாருக்கு தெரியும் சொன்னா தலையாட்டு வேணும். என் ஜாக்கெட்ல இருக்கிற நூல் ஒரு 10 தரேன். ஜாக்கெட்டா நூலு நூலா
சைட் மட்டும் தான் தருவியா உள்ள பண்ணிருக்காரு கூட தொடப்பு கட்ட அதுல வராது. ஐயோ அப்புறம் கொஞ்சம் ஆளுக்கு தரதாவே அதுக்கா ஐயோ அது தொட்டாலே வருமே அம்மா ஏடா தொடப்பு கட்ட அழுக்கு பிடிச்சி விளாடா அப்படின்னா அதனால அது ரெண்டுத்தையும் தர அதுல போட்டுடு. அவன் தலையில தேய்ச்சா எப்பவுமே ஞாபகமா இருப்பான். எப்பவுமே ஏன் ஞாபகம் தான். சரி நீ தடவை சொல்ல பாத்துட்டானே என்ன பண்ணுவான் அதுக்கு ஐடியா இருக்குது. என்ன நான் சாராயம் காசு ஐயோ எனக்கு குடிக்கிறதுக்கு அது ஒரு டம்ளர் தரேன் நீ அவன் குத்துக்கினேரு பின்னாடி நான் தடி விட்டுறேன். அப்படின்னா உந்து என்கிட்ட கொடு எந்த உங்ககிட்ட தர. ஐயோ உந்து எங்கிட்ட வேணா ஐயோ வேணாமா வேணாமா வேணாம் வேணாம் உந்து எங்கிட்ட வேணாம் என்னால சமாளிக்க முடியாது 10 பசங்க பின்னாடியே திருவானுங்க ஆனா உந்து உங்ககிட்ட விட்டு எங்கிட்ட எதை சொல்றேன் இல்ல நீ என்ன சொன்ன நானு சரக்கையும் மையும் சொல்றேன். அதுவா சொன்னா நான் வேற என்ன இதுட்டு வா போலாம். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். அச்சம் என்று குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால தகுதி பெற யார் காரணம்? என்று குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால தகுதி பெற யார் காரணம்? சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பட்டப்படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம். பட்டப்படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். அவனிப்பதற்கு யார் காரணம்? நம் ஜாதி உயிர பாடுபடுவது யார் காரணம்? தீண்டாம ஒழிப்பதற்கு யார் காரணம்? நம் ஜாதி உயிர பாடுபடுவது யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புகழல்லாத அம்பேத்கர் என்று சொல்லணும். புகழல்லாத அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். 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 ஜெய் பீம். மனைவி அமைவதெல்லாம் உனக்கு இப்படி நிலம வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நாட்டு இளவரசி உனக்கு போல ஆகி போச்சு. ஒரு ஏழை பொண்ணு தெரிஞ்ச லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திச்சப்பா ஏமாத்திச்சப்பா. அதே வருஷத்துல நீ தூக்க மாட்டி செத்துறாதப்பா. ரசத்தை வாயில் குட்டிடாதப்பா. ஏன்னா கந்தல் வந்து செத்துறாதப்பா. கத்தி கத்தி சதுக்கு சதுக்கு குத்திக்காதப்பா. ஏன்னா ட்ரெயின் வந்தப்போ முன்னாடியே விழுந்துடாதப்பா. லவ் போயிலாம் பட்டா சாவறான். இதான் சொன்னேன். இதெல்லாம் நினைக்கும் போது மனநோயாக மாறி மனநோயா? மனநோய்க்கு மருந்துக்குது. மனநோய்க்கு மருந்து? ஆப்பா நான் வச்சில்ல நம்ம ஆள் ஒண்ணு வச்சுங்குது. நம்ம ஆள் யாரு? நம்ம அரண்மனைக்கு பாத்ரூம் கை வச்சேன்.
அது வந்துட்டான் கேட்டா இதெல்லாம் மட்டும் நல்லா கேட்கும். அது தொங்குது பார், தொங்குது பார், தொங்குது பார், தொங்குது பார். அதான் முளகச்சான். ஆமா ஆமா அவுது பால் மாறினே அப்படியே பிடிச்சி கட்சி ஊறிட்டேன். அதான் முளகச்சான். புடி புடி எப்படி இது பாரு. மேல ஒண்ணுக்கு ஒண்ணு கெட்டில ஒண்ணு தொடுமா இந்த பொண்ணு ரெண்டுல 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 ஒண்ணுதான் இருக்குது. ரெண்டு ரெண்டு மேலோட்டமா பாரு, மேலோட்டமா பாரு. எதுவும் ஆகாது. மேல பண்ணுக்குனே இருப்பேன். ஆமா நீயே கையில குச்சி காய்ச்சிக்கு கச்சு ஊற்றி தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ எப்ப பிடிப்புன்னு பாத்துக்கிறாங்க. காயுது கமல் பேசி புது மாடல். ஓடி போறாங்க போ. குடி 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 குடி. டப்பா மாதிரி தடை விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் மொத்தம் ரிசல்ட் பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 2 டப்பா உள்ளுக்கு வாங்கிக்கோங்க. எப்படி சூப்பரு வந்துட்டு சூப்பரு. இன்னும் 2 டப்பா உள்ளுக்கு வாங்க. நீங்களே தடவை எடுத்து சூப்பரா குடிமா கணே குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா இதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அதுவரை போகலாம்